ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொன்ன உடனே நான் சரியாக சாப்பிட்லையா இல்லை வேறு ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ற விதத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும். மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற ஐட்டம்ஸை அளவாக எடுத்துக்கணும். ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி ஒரே நேரத்தில் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 5 அல்லது 6 போர்ஷன்களாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகள், கீரை, சாலட்ஸு, ப்ரோட்டீனுக்காக சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸு, பன்னீர், எக்ஸு இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பொதுவாக இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிற பெண்களுக்கு பிளேட் மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அதாவது நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டை 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரு பாதியில் நிறைய காய்கறிகள், கீரை, நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை நிரப்புங்க. இப்போது மீதி பாதி இருக்குல்ல, அதையும் 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் ஒரு பாதியில் சுண்டல், பன்னீர், எக்ஸு, ஃபிஷ்ஷு, ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்ஸ் வைங்க. மீதி இருக்கிற கால்வாசி இடம் மட்டும்தான் மாவுச்சத்து கொண்ட உணவுகளுக்கு. இதில் சாதமோ சப்பாத்தியோ என்ன வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்படி சாப்பிட்டாலே உங்கள் பிளட் சுகர் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ளே வந்துடும்.